வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ராமநாதன் மீனவன். இன்றைக்கி நம்ம ஏலத்தையும் பார்த்தோம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற மீனையும் நம்ம பார்க்க போகிறோம். வியாபாரத்துக்காக நம்ம எடுத்துருக்கோம் சுறா மீனை. இது மெயினாக வந்து குழந்தை பெற்றவ அந்த ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை பிறந்தவங்களுக்கு வந்து இது ரொம்ப அரிய மருந்து. இது அதே மாதிரி இந்த குறுக்கு தண்டு இதுக்கெலாம் வந்து ரொம்ப அருமையான மருந்து. இது சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லது. வாரத்துக்கு 2 தடவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 மாதம் சாப்பிட்டா போதும், உங்கள் வலியே இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி மருந்து இது. அடுத்து பார்த்திங்கன்னா பறவை முரலை. முரல்லே வந்து இது கொஞ்சம் விலை கம்மி. இது பறவை முரல். இதில் எப்படின்னா இங்கே சைடு வரைக்கும் இருக்காது, சைடில் வந்து முள் இருக்கும், சின்ன சின்ன முள் இருக்கும். மீன் நல்லா ருசியாக தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சக்கிளி வெலை மீன். எல்லோரும் இது பருத்தி கிடையாது, பருத்திங்கிறது வெள்ளை கலரில் இருக்கும். இது மஞ்சக்கிளி வெலை மீன். வெலை மீனுக்கு அடுத்த ரகம் இது. நல்லா ருசியாக இருக்கும். மீனை வந்து பொரிக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நகரையில் வந்து இது மச்ச நகரன்னு சொல்லுவோம். சென்னை சைடில் இது நல்லா விலை போகும். இங்கே வந்து கொஞ்சம் விலை கம்மி தான். உருட்டு நகரன்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம எடுத்துருக்கிற மீன் ஊடகம். இதில் கல் ஊடகம் இருக்குது, இந்த ஊடகம் இருக்குது. இந்த ஊடகம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கல் ஊடகம் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும், இது நீளமாக இருக்கும். இந்த ஊடகம் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். அடுத்து மதனை. அவ்வளோ அருமையாக இருக்கும். மெயினாக வந்து பொரிக்கிறதுக்கு ருசியாக இருக்கும், குழம்புக்கும் நல்லாயிருக்கும். இந்த மீன் எடுக்கிறவ வந்து கழுவும் போது கொஞ்சம் மஞ்சளும் உப்பையும் சேர்த்து கொஞ்சம் போட்டு கழுவணும்னா கொஞ்சம் லைட்டாக கவுச்சி இருக்கும். அந்த கவுச்சி வாடை இருக்காது, நல்லாயிருக்கும். அடுத்து பாறை. இந்த பாறை இப்போ மெயினாக வந்து ஹோட்டல் தான் அதிகமாக இதாகுது. வெட்டி பொரித்து வச்சோம்னா அப்படி தான் இருக்கும். குழம்புக்கு அந்தளவுக்கு சரி இருக்காது, ஆனால் பொரியலுக்கு அருமையான ஒரு மீன் இது. அடுத்து நண்டு. இது சென்னை சைடெலாம் அதிகமாக இந்த நண்டை சாப்பிடுவாங்க. இங்கேயும் நல்லா சாப்பிடக்கூடிய நண்டு, அவ்வளோ ருசியாக இருக்கும். இது பேர் நாங்கள் கறி நண்டுன்னு சொல்லுவோம். சம்மா நண்டு, கறி நண்டுன்னு சொல்லுவோம். நண்டு வகையில் வந்து கொஞ்சம் விலை கம்மியான நண்டு. அடுத்த நண்டுன்னு பார்த்திங்கன்னா கண்ணண்டு. நண்டுவில் வந்து 2வது ரகம் இது. முதல் ரகம் வந்து ப்ளூ கலர் நண்டு. அதெல்லாம் இப்போ ஒரு 1000 ரூபாய்க்கிட்ட போயிடுச்சு. எக்ஸ்போர்ட் ஆகிறனால அந்த நண்டுலாம் விலை ஜாஸ்தியாகுது. நம்ம ஏலப்பாளைகள் வந்து அதிகமாக, அதாவது அந்த ப்ளூ கலர் நண்டுக்கு ஈக்குவல் டேஸ்ட்டு வந்து இந்த நண்டில் இருக்கும், நல்லாயிருக்கும். நண்டை மெயினாக வந்து இது பாருங்கள், இப்படி அமுக்கி பார்த்து வாங்கணும். இது கல் மாதிரி இருக்கணும் ஓடு. தோக்கை நல்லா தான் இருக்கும், ஆனால் வந்து இது கொஞ்சம் தோக்கை இல்லாமல் வாங்கினா குழம்பு கொஞ்சம் ருசியாக இருக்கும். அதே மாதிரி நண்டை நீங்கள் அடுத்த நாள் வாங்கிட்டிய இன்றைக்கி வைக்க முடியல குழம்பு, அடுத்த நாள் வைக்கணும்னா நண்டை வந்து இப்படி வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் இப்படி வச்சிங்கன்னா நண்டு வந்து ஓடிடும், உள்ளே வெறும் கூடு தான் இருக்கும். இப்படி வைக்கணும் நண்டை. இப்படி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது வாட்டில் வந்து 2 நாளைக்கு கூட அப்படியே இருக்கும். அடுத்து நம்ம பார்த்தோம்னா வெலை மீன். கரவலை மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, மஞ்சன்னு இருக்குது பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்குது. நீங்கள் சேகலோட பார்க்கலாம். அவ்வளோ ருசியான மீன். அடுத்து வந்து கனவா. நல்ல ஒரு கனவா. இது ஓட்டு கனவாங்குவோம், ஊசி கனவாகவும் இருக்குது. இது உசுரோடு தான் இருக்குது, அதாவது 50%. ஏன்னா குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும். இன்னொன்று ஊசி கனவோட ஓட்டு கனவால் வந்து சதை அதிகமாக இருக்கும். இன்றைக்கி வாங்கின மீன் தான். நம்ம ஏல மீனையும் பார்த்துட்டோம், வாங்கின மீனையும் பார்த்துட்டோம். என்னென்ன மீன் எப்படி இருக்கும் நம்ம வந்து பார்த்துட்டோம். தரமான பாறை. காய் நல்ல காய் எடு.
பொரிச்சோம்னா அப்படி தான் இருக்கும். ஊளா அடுத்து ஊளா கிடக்கு. கரவலை ஊளா கத்தி மாதிரி இருக்கு. என்னது வாங்கிட்டு போயிட்டு 1100 ரூபாயா? மீனை வாங்கிட்டு காசு கொடுக்காம போறது என்ன பழக்கம்? அக்கா குறைச்சா கொடுக்குறியா? ஆமா சொல்லு. ஆமாப்பா அதான் முடிச்சிருச்சுல மரண்ணா அள்ளிடுச்சுல. அது வந்த வேகத்துல என்ன எடுத்து கீழே வயிறு நன்றம்மா. ஒரு கிலோ இருக்கு. ஒரு கிலோ இல்லை இடம் விடல. நான் அது எருமை இது நம்ம இது அப்படி இருங்க கொஞ்ச நேரம். ஒன்று அறந்தம்பது ரூபா 2 கிலோ இருக்கும். பொடி மீன் அது ரொம்ப ரொம்ப பொடி மீன். அல்ல 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 முடிஞ்சு முடிஞ்சு முடிஞ்சு. ரொம்ப தேர்ந்து ரொம்ப தேர்ந்துட்டு வருது. களிமம் இல்லை, மீன் மட்டும் இல்லை. ஆரம்பிங்க ஆரம்பிங்க ஏலத்தை. முன்னேறியில் விலை மீன் 600 ரூபா கேஜி ஆயிடுச்சு. 1000 ரூபா வைக்கிறாங்க. 700 ரூபாய் போச்சு. எடுத்து போட்டு அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராமநாதபுரம் மீனவன். நன்றி தமிழ் சொந்தங்களை.